Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து chapter 6 of physics electromagnetic induction தான். So, இந்த chapter மட்டும் தான் நம்ம physicsல அப்லோட் பண்ணாம இருந்தோம். Remaining all the chaptersக்கு with notes and with lectures வந்து நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம playlist sectionல போய் செக் பண்ணி பாருங்க. And new updated வந்து notes வேணும் அப்படினா நான் description boxல வந்து ஒரு லிங்க் கொடுக்கிறேன். அந்த வீடியோல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். And already நீங்க chapter 6 ஓட notes டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படினா அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 2 pages மட்டும் லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருப்பேன் இப்போ நான் பிடிஎஃப்ல. சோ சேம் வீடியோல போய் சேம் QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. அங்க ஒரு chapter 6 னு இப்போ ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 pages லாஸ்டா வந்து எதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா செல்ஃப் இண்டக்ஷன் இந்த பேஜோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 2 பேஜ் இருக்கு. சோ அதை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அந்த லாஸ்ட் 2 pages மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு ஜெராக்ஸ் போட்டவங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் ஐ எம் கிளியர். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம நோட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இன்னைக்கு நான் நடத்த போறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு. ஸோ இது சிம்பிளான கான்செப்ட் தான். அதுக்கு என்ன நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பேசிக் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ளக்ஸ்ன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நடத்த போறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ அதுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா ஃப்ளக்ஸ்ன்னு என்ன? ஃப்ளக்ஸ்னாலே என்னன்னா ஒரு சிம்பிளா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்க போறோம். இதுக்கு பர்பெண்டிகுலரா எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் போகுதோ அந்த நம்பர் இருக்குல்ல அதுதான் நம்மளோட ஃப்ளக்ஸ். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா இந்த ஃபீல்டு என்னவா இருக்கணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஒரு ஏரியா ஏவா இருக்கும். இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ லைன்ஸ் பர்பெண்டிகுலரா போகுதோ, ஒன்லி பர்பெண்டிகுலர், தட் இஸ் நார்மல். ஓகேவா? நார்மலா போகுதோ அதுதான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸுங்கிறது அப்ப என்னவா இருக்கும்? ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. பிகாஸ் அது நம்பர் தானே, கவுண்ட் தானே பண்றோம். ஸோ பிசிக்கலி கவுண்ட் பண்ண மாட்டோம். பட் ஈவன் when you are going to integrate it, ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ஒரு நம்பர் தான் வரும். ஸோ இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் டீடைல்டு நோட்ஸ் எழுதல. பிகாஸ் ஆல்ரெடி எல்லாமே இங்க உங்களுக்கு இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ an explanation of this notes. ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B வெக்டார் டாட் A வெக்டார். ஓகேவா? சோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? BA. ஓகே, BA cos theta. இதுதான் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக எப்பயுமே ஃபார்முலாவோட டெரிவேஷன் எப்படி கொண்டு வருவோம்னா, ஒரு சர்ஃபேஸ் A எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி போகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா இதுல ஒரு ஸ்மால் ரீஜன் எடுத்துக்க போறோம். ஓகேவா? அதுதான் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாமா? டிஏங்கிற ஒரு ஸ்மால் ரீஜன் எடுத்துக்க போறேன். அப்ப அதுல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா D5. ஃபைங்கிறது ஃப்ளக்ஸ், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், டிங்கிறது ஸ்மால் ரீஜன்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அங்க போகக்கூடிய வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டாட் DA வெக்டார். ஸ்மால் ரீஜன் தானே, அப்ப DA வெக்டார். ஓகேவா? இப்ப பாருங்க டயக்ராம்ல. சோ இது ஐ ஹோப் இந்த DA இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அழிச்சிருவோம் பிகாஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஃப்ளக்ஸ்ல எப்பயுமே ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் 2 பேசிக் கான்செப்ட்ஸ் பிஃபோர் வி கோ இன்டு திஸ். இந்த கான்செப்ட் நான் சொன்னல, என்ன சொன்னோம்? எப்பயுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு த ஏரியா. இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் எடுத்தீங்கன்னா அது பர்பெண்டிகுலரா இருக்கணும். இதை எப்படி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் தெரியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஷுட் பி parallel டு n cap. இது எங்க இருக்கா? parallel இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. It should be perpendicular to the area vector. ஓகேவா? ஏரியா வெக்டார்னா அப்ப இது என்னது? ஏரியா இன்டு அவுட்வர்ட் நார்மல். ஓகேவா? அவுட்வர்ட் நார்மல் அப்படின்னா என்ன தெரியுமா? இதுதான் ஏரியா. இதுல இருந்து வெளியில ஒரு லைன் போட்டேன்னா அதுதான் என்னோட அவுட்வர்ட் நார்மல் n cap. ஓகேவா? அப்போ இப்ப பாருங்க, உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் n cap எப்படி இருக்கு? இப்படிதானே போகும். கரெக்டா? அவுட்வர்ட் நார்மல் வில் பி அவுட் வந்து அந்த சர்ஃபேஸ்ல வெளியில போகும். அப்போ எப்பயுமே இந்த பர்பெண்டிகுலர் கான்செப்டை நான் எப்படி சொல்லலாம்னா,
magnetic field should be parallel to n cap ன்னு சொல்லலாம். ஓகேவா? n capங்கிறது அதோட outward normal. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஏரியாக்கு, வெறும் ஏரியா இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல ஏரியா, ஓகேவா? நீங்க வெக்டார் கூட போடாதீங்க, வெறும் இந்த ஏரியா இருக்குல்ல அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். ஓகே, அண்ட் அதை எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா அந்த n கேப் இருக்குல்ல அதோட அவுட்வர்ட் நார்மல் அதுக்கு parallel இருக்கணும் சொல்லலாம். ஓகேவா? ஐ ஹோப் இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இதுதான் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதுல இருந்து அவுட்வர்ட் நார்மல் வரைஞ்சுன்னா இப்படி இருக்குமா? என் கேப். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இங்க எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வந்து ஜென்ரலா நம்ம எப்படி கொண்டு வரணும்? ஒன்னு ஏரியாக்கு பர்பெண்டிகுலர், இங்க அது பர்பெண்டிகுலர் இல்ல, ஏதோ ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த ஏதோ ஒரு ஆங்கிள்ங்கிறப்ப அந்த ஆங்கிள் என்னன்னு வச்சுக்கிறேன் நானு? தீட்டா. ஓகே, இப்போ நான் அதை என்ன பண்ண போறேன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்கிறத ரிசால்வ் பண்ண போறேன். இது ஒரு வெக்டார் தானே மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது. அதை ரிசால்வ் பண்ணி parallel component perpendicular component ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இப்போ ஏன் ரிசால்வ் பண்ணணும்னா நான் அத கண்டிஷனுக்கு வரேன். எப்பயுமே உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏரியாக்கு எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலரா போயிட்டு இருக்கணும், இல்ல நார்மலுக்கு parallel போயிட்டு இருக்கணும். இங்க நார்மலும் இதுவும் parallel இல்ல, ஏதோ ஒரு ஆங்கிள் தானே இருக்கு. அப்ப நான் இதை என்னவா மாத்தணும்? இப்போ நார்மலுக்கு parallel மாத்தணும். ஓகே, எப்படி வேணாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பட் we have to resolve it. எப்படி ஒரு வெக்டாரை ரிசால்வ் பண்ணுவோம்? இப்படிதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு இந்த இடத்துல. அப்ப அதை ரிசால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர்னு ஒரு காம்போனன்ட் வரும். பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் தான் என்ன எழுதுவோம்? பி சைன் தீட்டான்னு எழுதுவோம். இந்த காம்போனன்ட் தான் என்னது உங்களுக்கு? பி காஸ் தீட்டான்னு வரும். கரெக்டா? ரெண்டு காம்போனன்ட்ஸ் வருமா? அப்ப அதை தான் இந்த இடத்துல நான் ரிசால்வ் பண்ண போறேன். அப்ப நான் இதை ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா மேபி ஐ வில் புட் இட் as a dotted line so that you can understand the difference. இதை ரிசால்வ் பண்ணோம்னா இப்படி ஒரு வெக்டார் வருமா? அது பி காஸ் தீட்டா. அண்ட் இப்படி ஒரு வெக்டார் வரும், அதான் என்னவா இருக்கும்? பி சைன் தீட்டா. இந்த பி சைன் தீட்டாங்கிறது மேலேயும் கீழே வரும். அப்ப டோட்டல் வேல்யூ என்னவாயிரும்? 0. அப்ப இந்த காம்போனன்ட் எனக்கு தேவை இல்ல. அப்ப ரிமைனிங் என்ன காம்போனன்ட் போதும்? இப்ப எனக்கு இந்த பி காஸ் தீட்டாவும் இந்த என் கேப் எப்படி இருக்கு? parallel. அப்ப கரெக்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்க எழுதி இருக்கீங்கல்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பதிலா இப்ப நான் என்ன எழுதிக்கலாம்னா பி காஸ் தீட்டா. வெக்டார் இருந்துச்சு, அதை நான் ரிசால்வ் பண்ணி தானே எழுதணும் இப்போ. அப்ப ரிசால்வ் பண்ணி எழுதிட்டேன். ஏரியாங்கிறது என்னது? ஸ்மால் ரீஜன் டிஏ. ஓகேவா? அப்போ இதை மட்டும் எழுதிருங்க. பி டிஏ காஸ் தீட்டான்னு எழுதலாமா? காஸ் தீட்டானா என்னது? டாட் ப்ராடக்ட். அதனாலதான் இந்த பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு வரதே. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னு? ஃப்ளக்ஸுக்கு இதுதான் டெரிவேஷன், இதுதான். ஓகேவா? நான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுனேன் பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஃப்ளக்ஸுங்கிறது எப்படி இருக்கு? த பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் திஸ் பி காஸ் தீட்டா. பாருங்களேன், இந்த கோடு இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கா? சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு, சர்ஃபேஸோட நார்மலுக்கு parallel இருக்கு. எப்படினாலும் சொல்லலாமா? அப்போ this perpendicular magnetic field into the area, அதுதான் பி பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இந்த பி காஸ் தீட்டா. ஏரியாங்கிறது டிஏ. ஓகேவா? இது தனியா எடுத்துட்டோம்னா இப்பதான் இந்த ஃபார்முலா வருது. பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். புரிஞ்சுச்சா? அப்ப டோட்டல் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்? இதை இன்டிகிரேட் பண்ணுவோம். அப்ப டி ஃபை பி அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும்? இன்டெகிரல் ஆஃப் பி டிஏ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாமா? பி காஸ் தீட்டா வெளில எடுத்துட்டீங்கன்னா இன்டிகிரல் ஆஃப் டிஏ. டோட்டலா ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் ஏக்கு போட்டீங்கன்னா இன்டிகிரல்ங்கிறது டோட்டல் ஃப்ளக்ஸ்ங்கிறது என்ன ஆயிரும்? 5b. இங்க டோட்டல் ஏக்கு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? b cos theta into a. ஐ ஹோப் கிளியர். இங்க நான் எழுதிறேன் b cos theta into a. அதனால தான் ஃபார்முலா என்ன வந்துச்சுன்னா ba cos theta or b vector dot a vector. புரிஞ்சிச்சா? இதுதான் ஃப்ளக்ஸோட கான்செப்ட். கான்செப்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப கேட்கக்கூடிய காம்பிடன்சி क्वेश्चनக்கு கான்செப்ட் புரியாம படிச்சீங்கன்னா அப்ளை பண்றது கஷ்டமாயிரும். ஓகே, சோ தட் இஸ் வை ஐ அம் டீச்சிங் யூ இன் திஸ் டீடைல்ட் மேனர். ஓகேவா? சோ அதுதான் நம்மளோட நோட்ஸ்ல இது வரைக்கும் நம்ம கொடுத்திருக்க என்டையர் கான்செப்ட். சோ அந்த ரிசால்வ் பண்ணது மட்டும் நீங்க இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த செகண்ட் டயக்ராம், அதுல வேணும்னா இந்த ரிசால்வ் பண்ண போர்ஷனை மட்டும் யூ கேன் ஆட் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஐ மீன் இது பண்ணிக்கலாம். வேல்யூ BA cos theta இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா வரும்னா
ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது QVB sin theta கரெக்டா. அப்ப அதுல இருந்து B என்ன வரும்னா F/QV sin theta. இதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பதிலா. அப்ப F/QV sin theta into A cos theta வரும். ஓகேவா. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம எங்க கொடுத்துருப்போம்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருப்போம். ஓகேவா. இந்த FA இருக்குல்ல அதுதான் டாட் ப்ராடக்டா என்ன எழுதிருப்போம்னா F.A எழுதிருப்போம். ஐ ஹோப் அது அங்கேயே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்பெஷல் கேசஸ் தான். ஸ்பெஷல் கேசஸ்னா எப்பயுமே எந்த வந்து ஃபார்முலாலையுமே ஆங்கிள் வந்துச்சுன்னா அதுக்கான ஸ்பெஷல் கேஸ் எழுதணும். இந்த ஃபார்முலாக்கு எழுத போறோம். ஓகேவா. என்ன ஃபார்முலாக்கு எழுத போறோம் எழுதிக்கோங்க. BA cos thetaக்கு ஃபர்ஸ்ட் தீட்டாங்கிறது 0 டிகிரியா இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் என்ன வரும் உங்களுக்கு BA. தீட்டாங்கிறது 0 டிகிரினா மீனிங் என்னது, உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனும் அதோட நார்மல் இருக்குல்ல அந்த சர்ஃபேஸோட நார்மல் ரெண்டும் பேரலலா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தானே. பேரலலா இருக்கா. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகேவா. ஏன்னா cos 0 தானே ஹையஸ்ட் வேல்யூ 1. அப்ப இங்கதான் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா தீட்டாங்கிறது 90 டிகிரி. 90 டிகிரி பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸுங்கிறது 0 ஆயிடும். ஏன்னா cos 90 என்னது 0. பர்பெண்டிகுலரா இருக்குன்னா டயக்ராம் எப்படி இருக்கும் தெரியுமா. இப்படி உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கும், சர்ஃபேஸோட நார்மல் இப்படி இருக்கும். அப்ப ரெண்டுமே பர்பெண்டிகுலருங்கிறப்போ அங்க ஃப்ளக்ஸே இருக்காது. ஓகே. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீட்டாங்கிறது 180 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா -BA. இதுவும் மேக்சிமம் தான், பட் இந்த நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா. ஏன்னா cos 180ங்கிறது -1. அப்ப மீனிங் எப்படி இருக்கும்னா உங்களோட அவுட்வர்ட் நார்மல் இப்படி போகுது அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஃபார்வர்ட்ல போகுதுங்கிற மீனிங். ஓகேவா. கிளியரா. ஸோ இந்த 3 கேசஸுமே நீங்க பாத்துக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம நோட்ஸ்லேயே வந்து இதோட SI யூனிட் டைமென்ஷன்ஸ் அதெல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ that's it for this video. ஐ ஹோப் இந்த டாபிக் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி டீடைல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சா ஃபர்ஸ்ட்ல இருந்து டயக்ராம் போட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரிசால்வ் பண்ற கான்செப்டே நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இது அதோட டெரிவேஷன். இந்த டெரிவேஷன்ல இருந்து அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் அதுக்கான லாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன். Still and stay tuned. Bye.